மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் பல தரப்பினருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக கூட்டணியின் அமோக வெற்றிக்கு என்ன காரணம், யாரெல்லாம் வாக்களித்தார்கள் என்பதை ஏன், எதற்கு, எப்படி பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்து வருவது முக்கிய செய்திகள் 25. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு பல தரப்பினரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதி பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கு கடும் நெருக்கடியை சவாலை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி ஸ்வீப் செய்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பாஜக கூட்டணிக்கு இந்த வெற்றி எப்படி சாத்தியமாயிற்று, யாரெல்லாம் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிறத ஏன், எதற்கு, எப்படிங்கிற பகுதியில் பார்க்கலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 232 தொகுதிகளிலும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதி 50 தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பெருமளவு வெற்றி பெற்றிருந்த நிலையில இந்த முறை தேர்தல் முடிவு அப்படியே தலைகீழா மாறியிருக்கு. காங்கிரஸ் கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 35.2% வாக்குகள் கிடைச்சிருக்கக்கூடிய நிலையில பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கு 49.3% வாக்குகள் கிடைச்சிருக்கு. இந்த முறை தேர்தலில் பதிவான வாக்குகளில் பாதி சதவீதம் அப்படியே மகாயுதி கூட்டணிக்கு போயிருக்கு. அப்படிங்கிறத வச்சே பல சமூகத்து வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்க முடியும். ரொம்ப முக்கியமாக அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட விதர்பா பகுதியில் 48% வாக்குகளை பாஜக கூட்டணி வாங்கியிருக்காங்க. மராத்தா பிரச்சனை மையப்படுத்தப்பட்ட மரத்வாடா பகுதியில் 45% வாக்குகளை பாஜக கூட்டணி வாங்கியிருக்காங்க. இது கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடுகிற போது கிட்டத்தட்ட 11% அளவுக்கு அதிகம். இதன் மூலம் இடஒதுக்கீடு பிரச்சனையை இவங்க கையாண்ட விதம், அதே மாதிரி சிவாஜியை முன்னிலைப்படுத்தினது, இதெல்லாம் கை கொடுத்திருக்கு. வழக்கமா நகர்ப்புற பகுதிகளில் ரொம்ப சிறப்பா பாஜக செயல்படும். கிராமப்புற பகுதிகளில் ஒப்பீட்டளவில் அவங்களுக்கு குறைவான வாக்கு சதவீதம் தான் கிடைக்கும். ஆனால் இந்த முறை மகாராஷ்டிராவில் கிராமப்புற பகுதிகளிலையும் ரொம்ப சிறப்பாக பாஜக கூட்டணி செயல்பட்டிருக்கிறாங்க. நகர்ப்புறத்தில் 0.3% வாக்குகள் உயர்ந்து 47% வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கிராமப்புற பகுதிகளில் 8% கூடுதலாக பெற்று 48% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பாஜக கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 31 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட்டணிக்கு 12 இடங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு அறிவித்து செயல்படுத்திய அன்பு சகோதரி திட்டமும் பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கு. மகளிருக்கு 1500 ரூபாய் மாதந்தோறும் வழங்கும் உரிமை தொகை திட்டம் இது. கிட்டத்தட்ட 2 கோடி பெண்கள் இருக்கிறாங்க. 2 கோடி பெண்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 1500 ரூபாய் போய் சேர்ந்திருக்கு. இதில் எடுத்த கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த பணத்தை பெற்ற 54% பெண்கள் பாஜக கூட்டணிக்கு இந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள். பாஜகவும் காங்கிரசும் நேரடியாக போட்டியிட்ட 75 தொகுதிகளில் பாஜக 64 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 11 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல தேசியவாத காங்கிரஸுடைய 2 பிரிவும் நேரடியாக போட்டியிட்ட 38 தொகுதிகளில் அஜித் பவாருடைய பிரிவு 29 இடங்கள்லையும், சரத்பவாருடைய பிரிவு 7 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரே பிரிவு 7 தொகுதிகளில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டேவுடைய பிரிவு 36 இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் ஊன்றி கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, பாஜக RSS இடையிலான உறவு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி இருக்கு. RSS உடைய தலைவர் திரு மோகன் பகவத்தும் மகாராஷ்டிராவுடைய முதல்வர் திரு ஏக்நாத் ஷிண்டேவும் நேரடியாக சந்தித்து பேசின பிறகு RSS உடைய தொண்டர்கள் வீடு வீடா போய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. எப்படி ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் கிட்டத்தட்ட 1,25,000 சிறிய குழுக்கள் அமைச்சு வீடு வீடா தெருவா போய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பாஜகவை வெற்றி பெற வைத்தார்களோ, அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை மகாராஷ்டிரா தேர்தலையும் RSS தொண்டர்கள் பின்பற்றி இருக்கிறாங்க. தேசியவாதம், இந்து ஒற்றுமை, இந்த மாதிரியான பிரச்சாரத்தை தெருவுக்கு தெரு போய் வீடு வீடா போய் தனிப்பட்டு ஒவ்வொருவரையும் சந்திச்சு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அவங்க வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள்.
பாஜகவுடைய தேசிய தலைவர் திரு நட்டா, மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இதை வச்சே பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய உறவு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி இருக்கு. இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நாம ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும்.